ஆ இப்போ போன இதில் என்ன பார்த்தோம்? ராவணன் வந்து அவனோட மினிஸ்டர்ஸோட சேர்ந்து பேசுகிறான். அப்போ எல்லா மினிஸ்டரும் நம்ம வந்து யுத்தம் பண்ணணும், தைரியமா பண்ணலாம், அதெல்லாம் ஒண்ணும் பயம் கிடையாது, நாங்க இருக்கோம், பார்த்துக்குறோம் அப்படின்லாம் சொல்றா. ஆனா விபீஷணன் மட்டும், வேண்டாம், நீ பண்ணது தப்பு. நீ வந்து ஒரு தப்பான காரியம் பண்ணா, தர்மத்துக்கு விரோதமா பண்ணினா, நமக்கு எப்போதுமே கஷ்டம் தான் வரும். அதனால நீ வந்து சீதைய இன்னொருத்தனோட மனைவிய தூக்கின்னு வந்து வச்சுன்னு இருக்க. அது ரொம்ப தப்பு. அதனால நீ முதல்ல சீதையை கொண்டு போய் ராமன் கிட்ட குடுத்துரு அப்படின்னு அட்வைஸ் பண்றான். அவன் வந்து நீ நெனச்சுட்டு இருக்க, அவ சாதாரண பொண்ணு இல்ல. ஒரு பாம்பு எடுத்து நீ கழுத்துல மாட்டின்னு இருக்கிற மாரி, அந்த பாம்பு உன்ன எப்ப வேணா கொத்திரும். அதனால நீ இந்த சீதையை வச்சுக்காத, நீ கொண்டு போய் குடுத்துரு. யுத்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். எப்போதுமே எல்லாருக்குமே நமக்கே என்ன ஆகும், நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கும்போதோ, யாராவது இல்ல வேண்டாம், நீ பண்றது தப்பு, இது சரியாகாதுன்னு சொன்னா நமக்கு கோவம் வரும். அதுவும் நம்மள சுத்தி நெறைய பேர் வந்து, "ஆ, ஆ, கரெக்ட், கரெக்ட். வெரி குட், வெரி குட்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யாரோ ஒருத்தர் மட்டும், "இல்ல, இல்ல. இது நீ பண்றது தப்புன்னு" சொன்னா ரொம்ப கோவம் வரும். அதுவும் ராவணன் வந்து எப்பேர்ப்பட்ட ராஜா, பெரிய ராஜா. அவன் வந்து வெற்றி தான் அவனுக்கு எப்போதுமே. ஸோ, அப்படிப்பட்ட ஒரு அகங்காரம் ஜாஸ்தி அவனுக்கு. அவன போய் யாராவது புத்தி சொன்னா அவன் கேட்டுப்பானா? அவனுக்கு விபீஷணன் மேல ரொம்ப கோவம் வந்துடுறது. அவன எட்டி உதைச்சிடுறான். ச்சீ! உனக்கு கொஞ்சம் கூட நன்றி கிடையாது. என்னோட வீட்லயே இருந்துட்டு, நீ எனக்கு இது துரோகம் இது பண்ணி இப்ப இதுவா பேசுற, நீ என்னோட இனிமே இருக்காத, போ வெளியில அப்படின்னு விரட்டி விட்டுறான். அப்போ இது அவமானமா ஆயிடுறது. விபீஷணனுக்கு இனிமே எல்லாருக்கும் முன்னால நம்மள அவமானப்படுத்திட்டார் நம்ம அண்ணா. அதனால நம்ம இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் என்ன பண்றார், நேரா அப்படியே பறந்து அவன் எல்லாரும் ராட்சசாலால பறக்கலாம் முடியாது. வானவெளியில வந்து அவர் வந்து அந்த ராமர்லாம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் முன்னால இறங்கிட்டும் அவர் செய்தி அனுப்புறார். இந்த மாரி நான் வந்து ராவணனோட தம்பி விபீஷணன். நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு வந்து எங்க அண்ணா பண்றதெல்லாம் எனக்கு புடிக்கல. அத என்னால ஏத்துக்க முடியல. நான் வந்து உங்களோட சேர்ந்துடுறேன். நீங்க தர்மத்தின் வழி நடக்கிறேன். தர்மம் எங்க இருக்கோ அந்த சைடு தான் நம்ப இருக்கணும். அதனால நான் என் அண்ணாவாவே இருந்தாலும், எங்க அண்ணா பண்றது சரி கிடையாது. அதனால தப்பு பண்றவனோட நான் கூட்டா இருக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அனுப்புறார். என்னையும் நீங்க சேர்த்துக்கோங்க. சரணாகதி அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறார். அப்போ உடனே என்ன ஆகுது, அவன் வந்திருக்கிறவன் எனிமீஸோட கேம்ப்லேருந்து வந்திருக்கான் இல்லையா? ராவணன் வந்து இப்போ சண்டைன்னு ஊர்ஜிதா மாட்டி சண்டை போட போறா. இந்த சமயத்தில போயி எதிரியோட கேம்ப்லேருந்து ஒருத்தன் வந்து நான் உன்னோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவன எவ்வளோ தூரம் நம்புறது? அவன் நிஜமாவே வந்திருக்கானா? அல்லது நம்மளோட சேர்ந்து நம்ம ஆள் மாரி நடிச்சு, உளவு பார்த்து, அவன் அண்ணாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு செய்தி சொல்றதுக்காக வந்திருக்கானா? அவன ஏத்துக்கலாமா? ஏத்துக்கக்கூடாதா? அப்படின்லாம் இவ டிஸ்கஸ் பண்றா. அவன் யாரு? சுக்ரீவன், ராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவன் எல்லாரும் அங்கதன் எல்லாரும் இவர் ஜாம்பவான் எல்லாரும் டிஸ்கஸ் பண்றா. சுக்ரீவன் சொல்றான், "ஆஹாஹா! அதெல்லாம் ஏத்துக்கக்கூடாது. அவன் வந்து அண்ணாவையே விட்டுட்டு வந்திருக்கான். அவன் வந்து நாளைக்கே நம்ம எதிராக திரும்ப மாட்டான்னு என்ன நிச்சயம்?" அப்படிங்கிறான். அப்போ ராமருக்கு சிரிப்பு வருது. ஏன்னா, இவனே வந்து அவன் அண்ணாவை எதிர்த்து தான் இவர்ட்ட வந்தார் இல்லையா? நான் அண்ணா தப்பு பண்ணிட்டான் என்னை காப்பாத்துன்னு. பட் இன்னைக்கு அவனே இப்படி பேசுறான். சரி அப்புறம் ஒருத்தரோட ஒப்பீனியன்னு கேட்குறா. எல்லாருமே வந்து வேண்டாம் ஏத்துக்க வேண்டாம். ராட்சசன நம்ம நம்ப முடியாது. நாளைக்கு நம்ம பக்கமே நமக்கு எதிரா திரும்பிட்டா என்ன பண்றது? அப்படின்லாம் சொல்றா. ஆனா, ஆஞ்சநேயர் மட்டும் பேசாம இருக்கார். அப்போ ராமர் சொல்றார், "ஆஞ்சநேயா, நீ வந்து பாத்தியா." ஆஞ்சநேயர் எப்போதுமே அப்படிதான். ரொம்ப அடக்கம். அவருக்கு விஷயம் தெரிஞ்சா கூட பேசாம இருப்பார். அவர கேட்டா தான் அவர் ஒப்பீனியன் சொல்லுவார். அது மாரி இந்த தடவையும் ராமர் வந்து அவர கேட்குறார். "ஆஞ்சநேயா, நீ போய் பார்த்துட்டு வந்திருக்க. லங்கையில போய் பார்த்துருக்க. நீ சொல்லும். விபீஷணன் எப்படிப்பட்டவன்? அவன பத்தி ஏதாவது தெரியுமா? அவன சேர்த்துக்கலாமா? வேண்டாமா?" அப்படின்னு கேட்குறார். அப்போ உடனே அ ஆஞ்சநேயர் என்ன சொல்றார், "நான் பார்த்தேன். விபீஷணன் நல்லவன். அங்க இருந்தது வழியே அவன் வந்து ரொம்ப நல்லவன். அவன் வந்து ரொம்ப அவன் வீட்ல தான் ஒரு நல்ல ஒரு ராட்சசனோட அரண்மனை மாரி இல்ல. அவங்க வந்து தெய்வ நம்பிக்கை இருக்கு. அதனால அவன் வந்து வேதங்கள் எல்லாம் அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. வேதம் ஓதின்னு இருந்தான். அவன் எடுத்து சொல்றான். அதனால விபீஷணன நம்ம தாராளமா சேர்த்துக்கலாம். அவன் நல்லவன்." அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றார். தவிர ராமர் என்ன சொல்றார், எல்லாரும் பேச்ச கேட்டுட்டும், அதாவது ஒருத்தன் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கான் அப்படின்னா, நம்ம வந்து அவன் எப்படி வந்திருக்கான்? நான் எதுவுமே கையில கொண்டு வரல. எந்த ஆயுதம், கீதம் எதுவும் கொண்டு வரல. அவன் அப்படியே சரணாகதி அப்படின்னு வந்திருக்கான் என்கிட்ட.
அப்போ என்கிட்ட வந்து அடைக்கலம்னு யார் வந்தாலோ அவளை நான் கைவிட மாட்டேன். அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணி தான் தீருவேன். அதனால் அது ஒரு ரீசன். தவிர அவன் எதுக்காக நமக்கு பிற்காலத்தில் நம்ம எதுக்காக நமக்கு எதிராக அவன் எதுக்கு போகணும்? ஏன்னா நம்ம இப்போ ராவணனோட சண்டை போடுறோன்னா, ராவணனோட கிங்டமை நம்ம பிடுங்கிக்க போகிறதில்ல. நமக்கு தேவை என்ன? அவன் தப்பு பண்ணால் சீத்தையை அவன் தூக்கின்னு போனான். சீத்தையை நம்ம திருப்பி கூட்டின்னு வரப்போகிறோம். அதனால் அவன் வந்து ராவணனோட ராஜ்யம் நமக்கு தேவையில்லை. அதனால் இவன் நம்மளுக்கு எதிராக திரும்புவாங்கிறதுலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அவனை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணனையும் அவன் சேர்த்துக்கிறான். அப்புறம் போர் ஆரம்பிக்கிறது. போர் ஆரம்பித்தோடனையும் நல்ல உக்கிரமாக போர் நடக்கிறது. ராவணனோட எல்லாரும் ஒத்தொத்தரா அவனோட பெரிய பெரிய நல்ல வாரியர்ஸ் எல்லாம் செத்து போயின்னு இருக்கா. அப்புறம் கடைசியில் வந்து அவனோட தம்பி, இன்னொரு தம்பி உண்டு அவனுக்கு, கும்பகர்ணன். அவன் முன்னையே சொல்லியிருக்கோம் இல்லையா, அவனும் நல்லவன் தான். கும்பகர்ணன் வந்து என்ன பண்ணுவான், 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் முழிச்சுட்டு இருப்பான். அவன் இப்போ தூங்கின்னு இருக்கான். அவனை வந்து எழுப்புங்கிறான். அவனை போட்டு யானை இணையெல்லாம் முதிக்கிறது, டமால் டமால்னு அவன் காதில் போய் மத்தளம்லாம் கொட்டி அவனை எழுப்பி, அப்போ அவனும் சொல்கிறான் ராவணன்ட்ட, நீ பண்ணது தப்பு அண்ணா, நீ தப்பு பண்ணிட்ட, இந்த தப்புக்கான பலனை தான் நீ இப்போ அனுபவிக்கிற. ஆனால் கும்பகர்ணன் என்ன சொல்லிட்டான், நீ பண்ணது தப்பு தான். ஆனால் அவன் அப்படி சொன்னப்புறம் ராவணனுக்கு மூஞ்சி கொஞ்சம் சின்னதாக அப்படி டல்லாக இருது. அதை பார்த்துட்டு அவனுக்கு மனசு கஷ்டமாக இருக்கான். ஐயோ பாவம் நம்ம அண்ணாவாச்சேன்னு, சரிப்போ நான் உன் கூடவே இருந்துட்டேன், நீ பண்ணது தப்பு தான், உன் கூடவே இருந்துட்டேன், உன் உப்பை சாப்பிட்டுட்டேன், அதனால் நான் உனக்கு வந்து நான் உன் கூடவே நான் இருக்கேன், எனக்கு என்ன ஆனாலும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவன் சண்டைக்கு போகிறான். கும்பகர்ணனும் செத்து போய்ட்றான் ராவணன் அந்த அந்த சண்டையில். அது ராவணனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா பயங்கர ஸ்ட்ராங்கு, நல்ல வாரியர் அவன், அவனே செத்து போயிட்டானே அப்படின்னு ராமர் ரொம்ப வருத்தப்படுறார். அடுத்தது அப்புறம் இந்திரஜித்து வந்து அவன் இந்திரஜித் இருக்கான். அவன் சொல்கிறான், நான் போகிறேன்ப்பா. அவன் இந்திரஜித் வந்து இந்திரனையே ஜெயித்தவன், அதனால தான் அவனுக்கு இந்திரஜித் அப்படின்னே பேர் இல்லையா. அதனால் அவன் வந்து தவிர அவன் ரொம்ப ட்ரிக்காலாம் யுத்தம் பண்ணுவான். நான் சண்டைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு போகிறான். அவன் சண்டைக்கு போகும்போது என்னெல்லாம் பண்ணினா, என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.